ஹாய் வியூஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம் அப்படின்னாக்கா, நெட்வொர்க்கிங் நோட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நான் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டேன், நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, அந்த நம்பர் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அதேமாதிரி இன்னொரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ரீசார்ஜ் பண்ண மாட்டோமா, எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரீசார்ஜ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ இல்லை, நான் சொல்கிறது 2014 காலகட்டத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ரீசார்ஜ் பண்ணுறது அப்போ கம்பெனிக்கு தேவையாக இருந்துச்சு. அதனால் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம், பண்ணாமல் இருப்போம், நம்ம விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் ஜியோன்னு ஒன்று லான்ச் பண்ணதுக்கப்புறம், இந்த ஜியோ மட்டும் இல்லை, காமனாகவே இப்போ எல்லாமே எல்லா நெட்வொர்க்கும் மாற்றிட்டாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்பருங்கிறது இப்போ முக்கியமாகிடுச்சு. அதனால் அவங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அழகாக இன்கமிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா எஸ்எம்எஸை கட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவுட்கோயிங் கட் பண்ணுவாங்க, ஒரு நம்பரே கட் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் கம்பெனிக்கு கிடையாது, நமக்கு தான். எதனால் ஆதார், பேனு, பேங்க் பாஸ்புக்கு, கலைஞர் உரிமை தொகை, இப்படி எல்லாத்துக்கும் அந்த நம்பரை கொடுத்து வச்சுருப்போம். எனக்கு அந்த எஸ்எம்எஸ் வரலன்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறது, சிம் கார்டு கரண்ட்டை போய் நிற்போம். அது ஒரு சில பேர்லாம் ஒரு சில நெட்வொர்க்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் போஸ்ட்பெய்டில் தான் அந்த நம்பரை தருவோம் அப்படிம்பாங்க. நம்ம இருக்கப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க போராடி இல்லை இப்படிப்பட்டு தான் நம்ம வாங்கிடலாம். ஆனால் விவரம் தெரியாதவங்க நமக்கு அந்த நம்பர் வேணுங்கிற விரக்தியில் ஒரு வழி இல்லாமல் போஸ்ட்பெய்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தெல்லாம் நம்ம மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கம்பெனிக்காரங்க 3 நாளைக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னாக்கா, நம்ம எதுக்கு எந்த நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த நம்பருக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த அவேர்னஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த நம்பரை விட்டுட்டு பின்னாடி போய் அவன் கம்பெனிக்காரன் போய் கேட்டோம்னா அவன் போஸ்ட்பெய்டில் தான் தருவான், வழி இல்லாமல் நம்மளும் வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்போம். விவரம் தெரிஞ்சவங்க பேசி வாங்கிடுவான்னு வச்சுக்கோங்க. விவரம் தெரிஞ்ச கிராமத்து மக்கள் பாமர மக்கள்லாம் எப்படி வாங்குவாங்க? ஒரு வழி இல்லையா, எல்லாத்துக்கும் நம்பரை கொடுத்து வச்சுட்டேன் அங்கே ஒன்று ஒரு விரக்தியில் வாங்குவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால் விவரம் தெரிஞ்சவங்களும் விவரம் தெரியாதவங்களுக்கும் புரிய வைங்க. இந்த ரீசார்ஜ் நல்லா பண்ணணும். பேசிக்காகவே இப்போ 200 ரீசார்ஜ் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு அலைய முடியாது. ஆதாருக்கு, பேனுக்கு, பேங்க்குக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. நம்பர் மாற்றுறவங்க முடிஞ்சவங்க, மாற்றவங்க முடியாதவங்க. ஸோ பேசிக்காக என்ன ரீசார்ஜோ அதை மட்டுமாவது பண்ணி நம்ம அந்த நம்பரை சஸ்டெயின் பண்ணிக்கணும். நான் இருக்கிற 2 நம்பருக்கு பண்ணுங்கன்னு சொல்ல, நான் சொல்கிறது முக்கியமான நம்பர். பேங்க்கு, ஆதார், இந்த மாதிரி ஸ்கூல், காலேஜு, கலைஞர் உரிமை தொகை, இந்த மாதிரி எல்லா திட்டத்துக்கும் நம்ம இந்த நம்பரை கொடுத்து பார்த்தீங்களா, ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட் பேஸ்டு கொடுத்த நம்பர் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். நன்றி மக்களே.